ப்ரைஸ்லாம் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, இன்றைக்கி என்னமோ மனசு அதிசயத்தை பற்றி ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னே மைண்டு பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ அதிசயத்தை பற்றியே ஒரு பாட்டு பாடலாம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே வழிவிடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். இந்த விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் அற்புதம் அதிசயம் நடக்கட்டுங்கிறத, யாரெல்லாம் வாழ்க்கையில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் வர கையின் பிரயாசத்தில் இல்லை ஃபேமிலிக்குள்ளே எதில் அவங்க அதிசயம் நடக்கணும்னு விரும்பிகிட்டு இருக்காங்களோ, இது நடக்கவே இல்லை ஆனால் நான் இதை விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் கூடும்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே, அவங்க யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே அதிசயம் நடக்கட்டும் இயேசுவோட நாமத்தில். ஆமென் கர்த்தாவே. இன்றைக்கி ஸ்டோரியில் நோவா ஸ்டோரி நம்ம பார்த்துட்ருக்கோம், அப்படி தானே? நோவாவுக்கு கர்த்தரோட கண்களை கிருபை கிடைத்தது. அந்த அந்த ஜேர்னியெல்லாம் முடிஞ்சு நோவா வெளியே வரும்போது 601 வயசு. இப்போது நோவாவை கர்த்தரை ஆசீர்வதிக்கார், அவனோட பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கார். இப்போது நோவாவுக்கு 3 பிள்ளைங்கன்னு சொன்னார், சேம், காம், யாபேத். இதில் சேமோட சந்ததி, நோவாவோட சந்ததியை கொடுத்துருக்காங்க பைபிளில். அதில் சேமோட சந்ததியிலலாம் யார் வரா அப்படின்னா நம்ம ஆபிரகாம் வராரு. ஓகேயா? அடுத்த கேரக்டர் நம்ம பைபிளில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆபிரகாம். ஸோ சேமுடைய, அதாவது ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு அப்புறம், அப்போ ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு அப்புறம் சேமோட வம்சம் வரலாறு பார்க்கும்போது, அப்படி சேம் அர்பக்சாத்தை பெறாரு. அப்படி ஒருத்தராக வரும்போது அந்த லிஸ்ட்டில் யார் கடைசினா தேராகுன்னு ஒருத்தர். அந்த தேராகை பெற்றதுக்கப்புறமா தேராகு அடுத்து 3 பிள்ளைகளை பெற்றுக்கிறாரு. அதில் தான் ஆப்ரம், நாகோர், ஆரான். ஓகேயா? இப்போது ஆப்ரம், நாகோர், ஆரான் நல்லா ஞாபகம். ஆப்ரம், நாகோர், ஆரான். இதில் 3 பேரில் ஆரான் லோத்தை பெறுறாரு. பட் அந்த ஆரான் என்ன ஆகுதுன்னா இறந்து போயிடுறாரு. தேராகு இறந்து போகிறதுக்கு முன்னாடியே, தந்தை இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறார். ஸோ ஆப்ராமும் நாகோருக்கும் கல்யாணம் நடக்குது. ஆப்ராம் சாராய்ங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாகோர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மில்கால்னு ஒரு பொண்ணு. இந்த மில்கால்ங்கிற பொண்ணு யார் அப்படின்னா, அந்த 3ஆவது ஒரு பையன் இருந்தான் பாரு, ஆரான். அந்த ஆரானோட பொண்ணு தான் மில்கால். ஆரானுக்கு 2 பொண்ணு இருந்துச்சு, மில்கால் அண்ட் ஈஸ்கால். இதில் ஒரு பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போல்லாம் அதை பார்த்துக்கவே மாட்டாங்க போல், அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க போல், சரியா? கூட பிறந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போது சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் மலடியாக இருக்கிறார். இப்போ தேராக என்ன பண்ணுறாரு, ஆப்ராமு அப்புறம் ஆரானுடைய பையன், அந்த பையன் பேர் என்னது, லோத்து, தன்னோட பேரன் லோத்து, நெக்ஸ்ட்டு ஆப்ராமோட மனைவி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊர்னு ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் தேராக இறந்து போயிடுறாரு. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை பார்க்குறாரு, பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம நாளைக்கு இதில் பார்க்கலாம், ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரேயர்.
எனக்கு ஆக்சுவலி என்ன தோணுச்சுன்னா, திடீர்னு என்னோடய கசின் ஞாபகம் வந்துச்சு. என்னோடய கசின் வந்து கசினோட ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக தான் இறந்து போனாங்க. என்னோடய ஏஜ் தான், என்னோடய மாமா பொண்ணு. அவளோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருந்தாங்க. கடவுளுக்குள்ளே வரல, ரட்சிக்கப்படலை, உலக பிரகாரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் பிடிச்ச வாழ்க்கை, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள்லாம் 12th 10th அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப பிஸ்னஸ் டல்லாகி அதில் ரொம்ப என்ன சொல்ல, பிசாசோட கண்ட்ரோலில் டோட்டலாக போய் என்ன ஆகிட்டாரு, உடம்பு ரொம்ப வீக்காகி கடைசி இறந்தே போயிட்டார். என் வயசு தான் அந்த அவளுக்கும். என்னோடய செட்டு, என் அக்காவும் இன்னொரு பொண்ணும் ஒரு செட்டு. ஸோ நாங்கள் 4 பேர், அத்தை பசங்க 4 பேர், மாமா பசங்க 4 பேர் உண்டு. நானும் எங்கள் அக்காவும், அவளும் அவங்க அக்காவும், இந்த மாதிரி உண்டு. இன்றைக்கி அவள் ஞாபகம் வந்துச்சு. அவளுக்காகவும் இந்த குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்க குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ள டாப்பிக்காக தான். கர்த்தாவே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. இந்த குடி பழக்கத்தில், மது பழக்கத்தில் சிக்கிட்டு இருக்கிறவங்கள உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. கர்த்தாவே அவங்கள இயேசுவோட ரத்தத்தால் அவங்க ஆத்மாவை தொடுறேன் கர்த்தாவே. இதை கெட்ட பழக்கத்துக்குலேருந்து அவங்கள விடுவீங்க இயேசுவோட நாமத்தில் கர்த்தாவே. நீர் அவங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. அவங்க அதுக்கு அடிக்டாக இருக்காங்க, அவங்களால அதை விட முடியலன்னா கர்த்தாவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கர்த்தாவே. அவன் தப்பான வழிக்கு போகாதபடிக்கு அவங்கள ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. அவங்கள அதாவது தன்னோட ஹஸ்பண்டை இழந்து தவிக்கிற என் அத்தை பொண்ணு உமாவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. உமாவோட ஃபேமிலி, அவளுக்கு 2 பசங்க 3 பசங்க, 2 பாய்ஸு, ஒரு பொண்ணு. ஸோ அந்த 3 பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை காட்டுங்கப்பா. உங்கள் கண்களில் தயவு காட்டுங்கப்பா. உமா ரட்சிக்கப்படுறதுக்கு கிருபை காட்டுங்கப்பா. அவள் சொத்து எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ரட்சிப்பு ஒன்று போதும் அவங்கள நல்லா வச்சுக்கணும். உங்கள் கண்களில் தயவு காமிச்சு அவளுக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா. நீ ஜீவனுள்ள தேவனுங்கிறது அவளுக்கு தெரியட்டும் அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.